வணக்கம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோடசி ஆஸ்ட்ரோ. ஷோடசி அப்படின்னா காமாட்சி அம்மன், அதாவது லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லக்கூடிய காமாட்சி அம்மனுடைய இன்னொரு பேர் தான் ஷோடசி. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் என்னென்ன விதமான பலாபலன்கள் அப்படின்றத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கிரக பெயர்ச்சி, அதாவது 9 கிரகங்களுமே பெயர்ச்சி நடக்கும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒரு வாட்டி ராசியிலிருந்து மாறுவார். புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, குரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. இந்த மாதிரி லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 பேர் தான்: சனி, ராகு கேது, குரு. இவங்களுடைய கிரக பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சேனல்ன்றதால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களுடைய சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையோட வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். குரு பெயர்ச்சி 2025. வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். இந்த வருஷம் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுவார். மிதுன ராசி குருவுக்கு பகை வீடு, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அது மட்டும் இல்ல, மிதுன ராசி வந்து காற்று ராசி. காற்று ராசியில மாறுறாரு குரு பகவான், உபய ராசின்னு கூட சொல்லுவாங்க. இதனால 12 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன விதமான எஃபெக்ட்ஸ்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய அதிச்சார பெயர்ச்சி, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவார் அதிச்சார பெயர்ச்சியா. மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி கடகராசியிலிருந்து ரெட்ரோகிரேட் மோஷன்ல, அதாவது வக்ர நிலையில பின்னோக்கி மறுபடியும் மிதுனத்துக்கே வருவார். இந்த அதிச்சார பயிற்சியுடைய பலன்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ப்ரெடிக்ட் பண்றோம். குரு பயிற்சி, குரு அதிச்சார பயிற்சி ரெண்டுமே. குரு வந்து நவகிரகங்களையே சுபகிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், தனக்காரகர்னு சொல்லுவாங்க. எஜுகேஷனுக்கும் குரு தான் அதிபதி. சுப நிகழ்ச்சிகள், மேரேஜ் மாதிரியான சுப நிகழ்ச்சிகளும் குருவுடைய பார்வையால தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் கண்டிப்பா. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்ப்போம். மேஷ ராசி. இதுவரையும் உங்க ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் மே 14, 2025 உங்க ராசியிலிருந்து 3ஆம் வீடான மிதுனத்துக்கு மாறுவார். மிதுன ராசி குருவுக்கு பகை வீடு, காற்று ராசி, உபய ராசி. பொதுவா 3ஆம் வீடுன்றது தைரியஸ்தானத்தை சொல்லுவாங்க. தைரியஸ்தானத்துல பாவகிரகம் இருந்தா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. ஆனா குரு, சுக்கிரன் மாதிரியான சுப கிரகங்கள் இருக்கும்போது ரிசல்ட் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. குறிப்பா குருவுக்கு 3ஆம் வீடு மாரகஸ்தானம் கூட. இதனால கான்பிடென்ட் லெவல்ன்றது கொஞ்சம் குறையும். செல்ஃப் கான்பிடென்ட்ன்றது, தன்னம்பிக்கைன்றது குறையும். இந்த டைம் பீரியட்ல தைரியமா இருக்கணும். இந்த டைம்ல தான் நீங்க. அது மட்டும் இல்ல, ஹெல்த்லயும் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வீசிங் ப்ராப்ளம், பிரீத்திங் ப்ராப்ளம் மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு 7.5 சனியும் நடக்குது. 12ஆம் வீட்டுல சனி பகவான், 12ஆம் வீட்டு அதிபதியான குருவும் மாரகஸ்தானம் 3ஆம் வீட்டுல. ஓவர் திங்கிங்கையும் கம்மி பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப டீப்பா திங்க் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எதுவுமே ஓவர் திங்கிங் எதுவுமே இருக்கக்கூடாது. ஃபாதருடைய ஹெல்த்லயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது 9ஆம் வீட்டுல குருவுடைய பார்வை இருக்கு, கூடவே சனியுடைய பார்வையும் 9ல இருக்கிறதால ஃபாதருடைய ஹெல்த்ல கவனமா இருக்கணும். ஃபாதர் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஃபாதர் கூடவும் சரி, ஃபாதர் சைடு ரிலேட்டிவ்ஸ் கூடவும் சரி, ஆர்கியூ பண்றதை அவாய்ட் பண்றது நல்லது. கெரியரை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப டல்லான டைம் பீரியட் தான். பிசினஸ்ல மந்தமா இருக்கும். பிசினஸ் பீப்புளுக்கு, ஜாப்ல இருக்கிறவங்க ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது நல்லது. தேவையில்லாம ஆர்கியூ பண்ணி பிரச்சனை பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா மூவ் ஆக ட்ரை பண்ணுங்க. ஃபினான்ஷியலா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம அதுல இன்வெஸ்ட் பண்றேன், இதுல இன்வெஸ்ட் பண்றேன்னு பணத்தை விட்டுறாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்கான டைம் பீரியட் கிடையாது. செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லலாம்.
எக்ஸ்பென்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். இந்த டைம்ல வீண் செலவை குறைக்கிறது நல்லது. ஒரு 10 ரூபாய் நீங்க செலவு பண்றதா இருந்தாலும் 1க்கு 2 வாட்டி யோசிச்சு செலவு பண்றது நல்லது. அதிசார பயிற்சியா குரு 18ஆம் தேதி கடகத்துக்கு மாறுவார். மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி மிதுனத்துக்கு மாறுவார். இந்த அதிசார பயிற்சி அக்டோபர் 18ல இருந்து 5ஆம் தேதி வரையும் ஓரளவுக்கு சின்ன ரிலீஃப்ன்றது இருக்கும். கெரியர்லயும் சரி, ஓவராலா ஃபேமிலிலையும் சரி ஒரு சின்ன ரிலீஃப்ன்றது கண்டிப்பா கொடுப்பாரு குரு பகவான். இந்த டைம்ல ஜாப்ல ப்ரமோஷன் மாதிரி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா மறுபடியும் குரு மிதுனத்துக்கு டிசம்பர் 5ஆம் தேதி வருவார். இந்த டைம்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ஃபினான்ஷியலாவும் சரி, கெரியர்லயும் சரி, ஓவராலா ஃபேமிலிலையும் சரி ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். சில பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு. அதாவது குருவுடைய பார்வை வந்து உங்க ராசியிலிருந்து 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, 11ஆம் வீட்டையும் பாக்குறாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா எல்டர் சிப்லிங்ஸ், அதாவது மூத்த சகோதர சகோதரி வழியில உங்களுக்கு ஒரு லாபம்ன்றது கிடைக்கும். அவங்களுடைய சப்போர்ட்ன்றது இருக்கும் கண்டிப்பா. அதே சமயம் கலத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறதால மேஷராசிக்காரங்க யாரெல்லாம் மேரேஜ் ஆகாம இருந்தீங்களோ இந்த வருஷம் குரு பயிற்சியில இருந்து மேரேஜ் அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நல்ல சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரையும் எஜுகேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணணும்னு பிளான் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த டைம் பீரியட். பட் ஆனால் ஓவரால் டைம்னு பார்க்கும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய டைம் பீரியட் தான். யார் கூடவும் ஆர்கியூ பண்ணக்கூடாது, பொறுமையா இருக்க வேண்டிய டைம் பீரியட். இந்த நெகட்டிவான குரு பயிற்சி கூட உங்களுடைய பிஹேவியரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மாத்திக்கலாம், பாசிட்டிவா கூட மாத்திக்கலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்து கூட பாசிட்டிவா சேஞ்ச் ஆகலாம். நீங்க பொறுமையா இருந்தாலே பாதி பிரச்சனைன்றது சால்வ் ஆயிடும் சொல்லலாம் கண்டிப்பா. ஓவராலா மேஷராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பொறுமையா இருக்க வேண்டிய டைம் பீரியட்னு சொல்லலாம். இதுவரையும் நீங்க பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன். கோச்சாரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து நவகிரகங்கள் 9 பிளானட்ஸுமே இப்போ கரண்ட் பொசிஷன் என்னென்ன ராசியில இருக்காங்க, அது உங்க ராசியில இருந்து என்ன ஸ்தானத்துல வர்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. கோச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு 20% மட்டும்தான் கோச்சாரம் வேலை செய்யும். அப்போ மெயினான அந்த 80% எங்க வேலை செய்யும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட், அதாவது உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு ஜென்ரேட் பண்ற ஹாரோஸ்கோப், அந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா 80% வேலை செய்யும். நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, உங்களுடைய லக்னத்துல இருந்து கிரகங்கள் 9 கிரகங்களும் என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்க, என்னென்ன ராசியில இருக்காங்க, என்ன ஸ்தானத்துல இருக்காங்க, எந்த கிரகத்துடைய தசா நடக்குது, எந்த கிரகத்துடைய புக்தி நடக்குது, இதையெல்லாம் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணணும் 80%. உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் கோச்சாரம் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு ப்ரெடிக்ஷன்ன்றதை நீங்க பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்தை சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து நியர்பை இருக்கிற அஸ்ட்ராலஜரை வந்து பாத்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை காமிச்சு நீங்க கன்சல்ட் பண்ணலாம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தட். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோல தெரியிற நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றோம். அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ண முடியாதவங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எக்ஸாக்டா தெரியாம இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரத்தை நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சாரத்தை நீங்க பார்க்கலாமே தவிர, இந்த கோச்சார பலனை நீங்க பார்க்கலாமே தவிர சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சேனல்ன்றதால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக நம்ம அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். நன்றி, வணக்கம்.